ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அப்செட்ஸ் இன் T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரி. துண்டு ஒரு முறை தான் தவறும் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காங்க. 2023 வேர்ல்ட் கப்ல ஆப்கானிஸ்தான் vs ஆஸ்திரேலியா நடந்தபோது ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம ஒரு கட்டத்தில் நினைச்சோம். பட் கிளென் மேக்ஸ்வெலோட ஒரு பிளைண்டரான நாக் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அந்த பர்டிகுலர் மேட்ச் ஜெயிச்சு அண்ட் இவென்ச்சுவலி டோர்னமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்க. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளென் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சு கேம் எடுத்துட்டு போயிடுவாரோ, ஆஸ்திரேலியா அணியா ஜெயிக்க வச்சிருவாரோ அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சோம். பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஸ்டுட் டால் அண்ட் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல என்னெல்லாம் நடந்தது அண்ட் ஏன் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாங்க, என்னெல்லாம் ரீசன்ஸ் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆஸ்திரேலியன் டீம் டாஸ் வின் பண்ணி பாத்தீங்கன்னா பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அது ஒரு கொஸ்டினபிளான டிசிஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் அந்த சென்ட் வின்சென்ட் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கான ரோல் ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் வேர் அண்ட் டேர் ஆகிற காரணத்தினால செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கான ரோல் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் போடும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் கிடைச்சது. அவங்களோட ஸ்லோயர் பாலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருந்தது. அதன் காரணத்துல ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணது ஒரு தவறான டிசிஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 150 மாதிரி ஸ்கோர் இருந்தாதான் ஆப்கானிஸ்தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபைட் பண்ண முடியும். அது நல்ல அறிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட கோச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸில் 120 ரன்ஸ் அடிக்கிற மாதிரி பாருங்க, எந்த ஒரு விக்கெட்டையும் லூஸ் பண்ணாமல் 120 ரன்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் ஜத்ரான் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஃபாலோ பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லாக விளாண்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். 15.5ல தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட் இழந்தாங்க, குர்பாஸோட விக்கெட்டை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட மிடில் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதன் காலத்தில் 148 ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அடிக்க முடிஞ்சது. அண்ட் குர்பாஸ் பார்த்தீங்கன்னா 60 ரன்ஸ், பியூட்டிஃபுல்லான 60 ரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் இப்ராஹிம் ஜத்ரான் பார்த்தீங்கன்னா 51 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு, ரொம்பவே எக்ஸலண்டாக ஆனார் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் சேஸில் பார்த்தீங்கன்னா 149 ரன்ஸ் எடுத்தா வெற்றி என்ற இலக்கோட வந்த ஆஸ்திரேலியன் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆஸ்திரேலியன் டீம் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸோட ஓப்பன் பண்ணாங்க, அதாவது டேவிட் வார்னர் அண்ட் டிராவிஸ் ஹெட். அதே காலத்தில் ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா நவீன் உல்லாக்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் செஞ்சாரு. அது வந்து ஒரு கொஸ்டினபிள் பாயிண்ட் தான். பட் கண்டிப்பாக ஃபசல் அக்பருக்கு வச்சு தான் நான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். பட் ரஷீத் கானோட ஒரு பியூட்டிஃபுல்லான டிசிஷன் மேக்கிங் காரணத்தினால பார்த்தீங்கன்னா நவீன் உல்லாக் டிராவிஸோட விக்கெட்டை பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஆகணும். 2 அவுட் ஸ்விங்கர் போட்டு தேர்ட் பால் ஒரு டெட்லியான இன் ஸ்விங்கரில் டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா விழுந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் 2 கண்டினியூஸான பவுண்டரிஸ் தேர்ட் ஓவரில் அடிச்சாரு. அண்ட் இமிடியட்லி பார்த்தீங்கன்னா நவீன் உல்லாக் ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தினாரு. ஒரு நல்ல ஸ்லோயர் பால் போட்டாரு. மிச்சல் மார்ஷ் டாப் எஜ் வாங்கி பார்த்தீங்கன்னா அவுட் ஆனாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் நபி வராரு, நபியை பிடிச்ச அடிச்சு ஒரு 20 ரன்ஸ் கிட்ட அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. பட் ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து சுத்தினாரு. அண்ட் நபி பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னரோட விக்கெட்டை எடுக்க 32 for 3 இன் பவர் பிளேல இருந்தாங்க. அப்பவே தெரிஞ்சிச்சு ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்ல ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க அப்படின்னு. பட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா ஆனாங்க மிடில் ஓவர்ஸ்ல அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்த 6 to 10 ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாங்க வித் நோ விக்கெட் லாஸ். அதன் காரணத்தில் கண்டிப்பா ஸ்டானிஸ் அண்ட் மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் 11th ஓவர்ல ரஷீத் கான் குல்பதீன் நைம்க்கு கொடுக்க குல்பதீன் நைம் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸோட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்பவே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்த டிம் டேவிடா இருக்கட்டும், மேத்யூ வேடா இருக்கட்டும், கிளென் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸர்கள் அடிச்சு 59 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருப்பாரு, அவரோட விக்கெட்டையும் எடுத்தாங்க. அதே காலத்தில் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஆன் டாப்ல இருந்தாங்க. கடைசி 4 ஓவர்ஸ்ல 38 ரன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸ் ஒரு ஸ்டேஜில் அடிச்சிருவாரோ அப்படின்னு நான் நினைச்சேன் பர்சனலி. பட் குல்பதீன் நைபோட ஒரு ரொம்ப ஸ்லோயரான பால் பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸை பீட் பண்ணி பேட் கமிங்ஸ் போல்ட் ஆனார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ லுக்கிங் பேக் ஆப்கானிஸ்தான் பியூட்டிஃபுல்லாக பவுலிங் போட்டு பார்த்தீங்கன்னா 21 ரன்ஸ் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களோட சூப்பர் 8 சான்சஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரைட்டன் ஆயிருக்கு. சப்போஸ் அவங்க பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு நல்ல மார்ஜினில் வின் பண்ணால் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல்ஸ் போகலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு எதிராக ஒரு மஸ்ட் வின் கேம் இருக்குது. ஸோ Australia will be keen to win the India game and qualify for the Super 8. and இந்த குரூப் ஏ பார்த்தீங்கன்னா இப்போதான் பார்த்தீங்கன்னா சூடு பிடிச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி வரவிருக்கிற மேட்சஸில் இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்கானிஸ்தான் இந்த 3 அணிலேருந்து எந்த அணி குவாலிஃபை ஆவாங்க அப்படின்றத பார்க்க நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ எக்ஸைட்டட் ஃபார் த
2 கேம்ஸ், அதாவது இந்தியா vs ஆஸ்திரேலியா அண்ட் பங்களாதேஷ் vs ஆப்கானிஸ்தான். ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? எந்த 2 டீம் இந்த குரூப்ல இருந்து செமிஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.